100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆடி மாதம் 31ஆம் தேதி, அதாவது 16/8/2024 வெள்ளிக்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், ராசியின் அமைப்பு, சூரிய பகவானின் சஞ்சாரம், இதையெல்லாம் வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும், நீங்கள் எப்படி இருப்பீங்க, என்ன செய்யணும் செய்யக்கூடாது, பணம் குவிய என்ன பண்ணணும், மிக முக்கியமாக கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்குமா, எதிரிகள் ஒழிவார்களா அப்படின்ட்டு தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் யோகம், அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். மீனம் ராசி, உங்களுடைய மீனம் ராசிக்கு சூரிய பகவான் 5ஆம் இடத்திலும் புதன் மற்றும் சுக்கிர பகவானுடன் இணைந்து பயணம் செய்கின்றார். இதனால் உங்களுடைய அப்பாவால் ஆதாயம் உண்டாக போகின்றது. தரகு, கமிஷன், வியாபாரம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும். எதிர்பாராத இடத்துலேருந்து உங்களுக்கு நிச்சயம் பணமும் கிடைச்சிடும். சொந்த தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நிச்சயம் லாபம் உண்டாகும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்பதை உணர்ந்தவர்கள்தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள். அதிகம் தெரிந்திருந்தாலும் அலட்டி கொள்ள மாட்டீங்க. மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டவர்கள் நீங்கள். சண்டைக்காரர்களை கூட சந்தோஷப்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள்தான். தயக்கம், தடுமாற்றம், பயம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கிடும். குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்கும் தருணம் என்றே சொல்ல வேண்டும். உங்களுடைய வீட்டில் பணப்புழக்கம் சற்று அதிகமாக இருக்கும் மற்ற மாதங்களை விட. ஆனால் செலவுகளும் அடுத்தடுத்து வரும். பிரபலங்களினுடைய நட்பும் கிடைத்துவிடும். உறவினர்களின் வருகையால் வீடு களை கட்டும். குடும்பத்தில் நீங்கள் தான் ராஜா அப்படின்ற வகையில் வலம் வருவீங்க. தம்பதிகளுக்கு, குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ரொம்ப நாளாகவே குழந்தை பாக்கியம் வேண்டுமென்று ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கு உண்டான நல்ல செய்தி உங்களை வந்து அடையும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை நிச்சயம் உணர்வார்கள். மகளுடைய கல்யாணத்தை ஊரே மெச்சும்படி நடத்துவீங்க. கடனாகவும் கைமாற்றாகவும் பணம் புரட்டி புது வீடு கட்டி குடிபுகுவீங்க. நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக பிறந்துவிடும். மகனுக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எதிரும் புதிருமாக பேசிக்கொண்டிருந்த உறவினர்கள் தன்னுடைய தவறை நிச்சயம் உணர்வாங்க. வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் அமோகமாக இருக்கின்றது. மூத்த சகோதரிக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும். எதிர்பார்த்த விலைக்கு பழைய மனையை விற்பீர்கள். அரசாங்கத்தாலும் அரசியல்வாதிகளாலும் ஆதாயம் உண்டாகும். மனைவி வழி உறவினர்கள் உங்களை மதிப்பாங்க. நவீன ரக வாகனம் வாங்குவீங்க. நிலுவையில் இருந்த வழக்கில் சாதகமான தீர்ப்பு உங்களை தேடி வரும் என்று சொல்ல வேண்டும். சில காரியங்களை போராடி முடிக்க வேண்டியும் இருக்கும். தைரியம் கூடிவிடும். எதிர்ப்புகள் அடங்கிவிடும். இருந்தாலும் ஓய்வெடுக்க முடியாமல் சற்று உழைக்க வேண்டிய நிலையும் உருவாகும். புதிதாக ஆடை ஆபரணங்களை எல்லாம் வாங்குவீங்க. உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இழுத்தடிப்பாங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகமாக இருக்கும். இளைய சகோதரர் வகையில் இருந்த மனத்தாங்கல்கள் எல்லாம் நீங்கிவிடும். பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீங்க. வசதி செல்வாக்கை கண்டு தவறானவர்களுடன் நட்புறவாட வேண்டாம், கவனமாயிருங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு நிச்சயமாக வரும். தாய் வழி உறவினர்களுடன் இணக்கமாக செல்வது நல்லது. பிள்ளைகளை அவர்கள் விரும்பும் படிப்பில் சேர்ப்பதால் அவர்களின் தன்னம்பிக்கை வளரும். நீங்கள் கம்பல் பண்ணாதீங்க. நண்பர்களுடன் சேர்ந்து புதிய தொழில் தொடங்க முயற்சி மேற்கொள்வீங்க. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுங்க. மனக்குழப்பம், பேச்சில் தடுமாற்றம், எதையோ இழந்ததைப் போல ஒரு வித கவலைகள்,
பதட்டம், தலை சுற்றல், பல்வலி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து செல்லும். மனைவிக்கு கர்ப்பப்பை கோளாறு, சிறு சிறு அறுவை சிகிச்சைகளும் வரக்கூடும். பெரிய பாதிப்புகள் இருக்காது. மனைவி வழி உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். அயல் நாட்டில் இருப்பவர்களால் நன்மை உண்டாகப் போகின்றது. மகன் அல்லது மகளுடன் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேற்று இனத்தவர்கள், மதத்தவர்கள் உங்களுக்கு தேடி வந்து உதவுவாங்க. குலதெய்வம் கோவிலை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போற்றாதீங்க. வீடு கட்ட வங்கிகளில் பணம் வாங்கியிருந்தவர்கள் சில தவணைகளை குறிப்பிட்ட நேரத்தில் செலுத்த முடியாத அளவுக்கு தர்ம சங்கடத்தில் மூழ்கக்கூடும். மிக மிக முக்கியமாக சனி பகவானுடைய வக்ர நிலையின் காரணமாக இந்த காலகட்டத்தில் பழைய கடன் பிரச்சனை அவ்வப்போது மனதை வாட்டும். வந்து முக்கிய பிரமுகர்கள், ஆன்மீகவாதிகள், சித்தர்களுடைய அறிமுகமும் கிடைக்கும். எல்லோருக்கும் நல்லது செய்தும் கெட்ட பெயர் தான் மிஞ்சும். சிலர் உங்களை பற்றி உங்களை பற்றி தவறான ஒரு வதந்திகளை பரப்பி விடுவாங்க. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா திடீர் லாபம் உண்டாக போகின்றது. வியாபாரத்தை பெருக்க விளம்பரமும் செய்வீங்க. பழைய சரக்குகள் எல்லாம் விற்று தீரும். வங்கிக்கு கட்ட வேண்டிய கடனை முறையாக செலுத்திடுவீங்க. வேலையாட்களும் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வாங்க. புரோக்கரேஜ், என்டர்பிரைஸ், செங்கல், பேக்கரி, வாகன உதிரி பாகங்கள் இதனால் மிக பெரும் அளவில் லாபம் அடைவீங்க. கூட்டு தொழிலில் இருந்தீங்கன்னா பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிச்சிடும். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா வேலை சுமை இருந்தாலும் அதிகாரிகளின் ஆதரவான பேச்சால் நிம்மதி அடைவீங்க. இட மாற்றம் இருந்தாலும் மீண்டும் அதே இடத்துல வந்து அமருவீங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் எல்லா வகையிலையும் ஓரளவுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுடைய பண பலத்தை உயர்த்துவதாகவும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அப்படின்றதையும் நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் சற்று செலவுகள் கூடும். அப்படின்றதுனால பார்த்து செலவு செய்ய வேண்டியது அவசியம். அடுத்தவர்களுடைய நலனுக்காக உழைக்க வேண்டிய நிலையும் வரலாம். சொத்துக்களை வாங்கும்போது விற்கும்போது கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக தான் நடக்கும். எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும். சகோதரர் வகையில் உதவி கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கிவிடும். விருந்து நிகழ்ச்சிகள்லையும் கலந்து கொள்ள வாய்ப்பு வரும். பெண்களாக இருந்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகமாகிடும். நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவிவிடும். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியிருக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும். உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி கிடைச்சிடும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கல்விக்கு தேவையான உபகரணங்கள், புத்தகங்கள் எல்லாம் வாங்குவீங்க. கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படித்து மிகச்சிறந்த ஒரு வெற்றியை பதிவு செய்வீங்க. எதிலும் நிதானமாக செல்ல வேண்டும் அப்படின்றத புரிந்து கொள்வீங்க. வாழ்க்கை துணைக்காக சில செலவுகளும் நீங்கள் செய்ய நேரிடும். கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுனீங்கன்னா குடும்பத்தில் அமைதியை காண்பீங்க. இல்லைனா பெரும் பிரச்சனையை தான் காண்பீங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் விநாயக பெருமானை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா எல்லா வகையிலையும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது. மிக மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டில் இன்றியமையாத ஒன்றாக இருப்பது அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் எனும் ஊரில் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரகதீஸ்வரரை சென்று வணங்கி வாருங்கள். உங்களுடைய அனைத்து குறைகளும் தீரும். மிக முக்கியமாக கடன் தொல்லைகளிலிருந்து, பண பற்றாக்குறையில் இருந்து, எதிரிகளின் தொல்லையில் இருந்து அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிய 100%
வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் சொல்ல வேண்டும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட கிழமைகள் என்று பார்க்கும்போது திங்கள், வியாழன், வெள்ளி இதெல்லாம் அதிர்ஷ்ட கிழமைகளாக இருக்கின்றது. 16/8/2024 ஆடி மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குள்ளார இந்த கிழமைகளில் உங்களுக்கு எது செய்தாலும் தொட்டது துலங்கும் என்ற வகையில் நல்லதே நடக்கும். இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமாக ஆகஸ்ட் 1, 8, 12, 14, 16 இதெல்லாம் அதிர்ஷ்ட தினங்களாக இருக்கின்றது. இந்த தினத்தில் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தின் நிலை, திருமண வாழ்க்கை, புத்திர பாக்கியம், பண வரவு, எதிரிகளின் தொல்லை, கடன் பிரச்சனை அப்படின்ட்டு அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கிரக நிலைகளால் சாத்தியமாகின்றது. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்க ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது. அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கான நிலையை நீங்கள் நிச்சயமாக உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீனம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த ஆடி மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார 16/8/2024 வெள்ளிக்கிழமைக்குள்ளார என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு மிகச்சிறப்பான ஒரு சுகபோக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.